கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லி உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரம் போல் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை பாழடைந்து கிடக்கிறதா? தூய ஆவியானவர் வரும்பொழுது அனைத்தையும் அவர் மாற்றுவார். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே 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 நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. நிறைவே நீர் மாறுமே. ஆவியானவரே, நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் பலனாய் மாற்றுகிறவர். சுகவீனமாய் இருக்கிறாயா? சுகமாய் மாற்றுகிறவர். நீ விசுவசித்தால் உனக்கு எல்லாம் கூடும். நீ விசுவசித்தால் உனக்கு எல்லாம் கூடும். அதிகாலையில் அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதிகாலை ஆண்டவரை தேடுவோர் யாராவது உண்டோ என்று ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து பேராவலோடு நோக்குகிறார். என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று இந்த அதிகாலை வேளையிலே, இந்த மென்மையான இந்த பிரீசிங் காற்றினிலே என்னை தேடுகிறவர்கள், உண்மையாய் என்னை தேடுகிறவர்கள், உண்மையாய் என் மீது அன்பு செலுத்துகிறவர்கள் யாராவது உண்டோ என்று சொல்லி நம்மை தேடி வருகிறார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார்.
என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அவர் நம்மை தேடி வருகிறார். உன்னை தேடி, என்னை தேடி அதிகாலை நம்மை தட்டி எழுப்புகிறார். அதிகாலையில் நம்மை தட்டி எழுப்பி, என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற எனது அருமை தேவச்சனமே, செப்பானியா புஸ்தகம், செப்பானியா இறைவாக்கின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செப்பானியா இறைவாக்கினர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். ஆமென். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். தூய நாவினை அருள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்காலத்தில், எக்காலத்தில், இக்காலத்தில், என்றென்றும் நான், ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை பாருங்க, மக்கள் இனங்களுக்கு. இங்கே பணக்காரர், ஏழை, கிறிஸ்தவன், முஸ்லீம், இந்து, இன்னும் எத்தனையோ சமயவாதிகள், யாராக இருந்தாலும் அவருக்கு எல்லாரும் ஒன்று தான். அக்காலத்தில் நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி, அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஆண்டவர் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களுடைய தீய வழிகளை விட்டு விலகி என்னை நோக்கி இறந்து மன்றாடினால் வானகத்திலிருந்து அவருடைய ஜெபங்களை நான் கேட்பேன், அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், அவருடைய வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலமளிப்பேன் என்று வாசிக்கிறோம். வேதத்திலே குறிப்பேடு புத்தகத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் இந்த காலை பொழுதினிலே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, அக்காலத்தில் நான் மக்களிடங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். ஆமென். ஆமென். தூய நாவினை அருள்பவர் அவர். ஆமென். 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 தூய நாவினை அருள்பவர் ஆண்டவர். அப்பொழுது அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரியணும். ஆண்டவருக்கு சேவை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே பார்க்கும் பொழுது செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. 1-2 வசனங்கள். செப்பானியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான
நகருக்கு ஐயோ கேடு. நகருக்கு ஐயோ கேடு. கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகர். அது நகராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், யாராக இருக்கனாலும் கலகம் செய்தல், தீட்டுப்படுதல், மக்களை ஒடுக்குதல், அப்படிப்பட்ட அனைவருக்குமோ ஐயோ கேடு என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம், எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை. கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை. கடவுளை அண்டி வருவதும் இல்லை. தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை. ஆண்டவருடைய சத்தத்திற்கோ, வார்த்தைக்கோ, வேதத்திற்கோ, இறை வார்த்தைக்கோ, இறை வாக்கினர்களுடைய வார்த்தைக்கோ அவள் செவி சாய்ப்பதில்லை. கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை. அவள் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. தான் என்கின்ற ஒரு, எனக்கு எல்லாம் உண்டு, செல்வம் உண்டு, வளமை உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நாம் உணராமலே இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு செப்பானியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, வேறு யாராவது சப்தமாய் அந்த போனை பக்கத்தில் வச்சு வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு நீ அஞ்சி நடப்பாய். உறுதியாக எனக்கு நீ அஞ்சி நடப்பாய். எனது கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்வாய். எனது கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்வாய். நான் வழங்கிய தண்டனை தீர்ப்புகளை எல்லாம் நீ மறக்க மாட்டாய். நான் வழங்கிய தண்டனை தீர்ப்புகளை எல்லாம் நீ மறக்க மாட்டாய் என்று நான் எண்ணினேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் எண்ணினேன். ஆண்டவர் சொல்றாரு, உறுதியாக எனக்கு நீ அஞ்சி நடப்பாய், எனது கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்வாய், நான் வழங்கிய தண்டனை தீர்ப்புகளை எல்லாம் நீ மறக்க மாட்டாய் என்று நான் எண்ணினேன். எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரை அவள் ஏற்பதும் இல்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அவர்களோ தங்கள் செயல்களை சீர்கேடாக்கி சீர்கேடாக்க இன்னும் மிகுதியாய் ஆவல் கொண்டனர். இன்னும் மிகுதியாய் ஆவல். அல்லேலூயா. அவர்களோ தங்கள் செயல்களை சீர்கேடாக்க இன்னும் மிகுதியாய் ஆவல் கொண்டனர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாயிருக்கணும். அதுதான் அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பண்படுத்தி, பலப்படுத்தி, வார்த்தைகளை அனுப்பி நம்மை பராமரிக்கிற இறைவன். அவர் சமூகத்தில் நீ உண்மையாக இல்லைன்னு, இம்மக்களோ உதட்டுகளால் என்னை புகழ்கிறார்கள், இவருடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்ற ஆண்டவருடைய உள்மன காயம். ஆண்டவருக்கு உள்மன காயம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு உள்மன காயங்கள் இருக்கிறது. உள்மன காயங்கள். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு, இயேசுக்கு 5 காயங்கள் தான். அவருக்கும் உள்மன காயங்கள் உண்டு. அவரும் நம்மை போல சாதாரண மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷன் மாதிரி ஜீவித்து, ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் ஒரு தச்சு வேலை செய்கின்ற தன் வளர்ப்பு தந்தையின் இடத்தில் வளர்ந்து 30 ஆண்டுகள் தந்தைக்கும் தாய்க்கும் பணிவிடை செய்து
3.5 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் அவர் எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பசி, பட்டினி, வறுமை எல்லாம் அனுபவித்திருப்பார். அல்லேலூயா. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து சாதாரணமாக வளர்ந்து சாதாரணமாக ஒரு சிம்பிள் மனுஷனை போல தான் அவர் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இன்று ஆண்டவருடைய அரியணையில் அவர் வலதுபுறம் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. மறந்துட உண்மையாய் அவரை தேடுவோருக்கு ஆண்டவர் அண்மையில் உள்ளார். உண்மையாய் அவரை தேடுவோருக்கு, சும்மா ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லிட்டு உண்மையாய் அவரை தேடுவோருக்கு ஆண்டவர் அருகில் உள்ளார். அல்லேலூயா. ஆமாம் பாரதர்களே. அதனால தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென். இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெருக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணினின்று வெளிப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு துன்பம் வருகிறது, பாடுகள் வருகிறது, வேதனை வருகிறது என்றால் 4 வகையான காரியங்கள் உண்டு. ஒன்று, நாம் செய்த பாவத்தின் வழியாக. 2வது, சாத்தான் வழியாக. 3வது, நம்முடைய நண்பர்கள், பந்துக்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் வழியாக. 4வது, கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நமக்கு தண்டனைகள் வருகிறது. அல்லேலூயா. 4 வகையான காரியங்கள் நாம் செய்த பாவத்தின் வழியாக, சாத்தான் வழியாக, நண்பர்கள் வழியாக, கடவுளுடைய திட்டத்திலிருந்து வருகிறது. ஆமென். 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 அதனால தான் ஏனெனில் இவர்கள், வாசிக்கலாம் தொடர்ந்து, ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றனர். ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒதுக்கி விடுகின்றனர். ஒடுக்கிறது இல்லை, ஒதுக்கிடுறாங்க. சத்தியத்தை விலக்கிடுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வெறுத்து தள்ளுறாங்க, விலக்கிடுறாங்க. அதனால தான் ரோமேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கு கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ரோமேயர் 2:5. ஆமென். உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். வரப்போகும் தண்டனையை நாம் சேமித்து வைக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் அப்படியே விட்டுறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில்
தூய பவுல் ரோமேற்கு எழுதிய சிறுமுகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லுவார், நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஆமென். நற்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ரோமேர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. 28ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 28ஆம் வசனம், ரோமேர் 1:28. கடவுளை அறிந்து கொள்ளும் தகுதியை, கடவுளை அறிந்து கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அல்லேலூயா. 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 ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, புலம்பல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை திருப்பிக் கொள்வோம். புலம்பல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்போமா? ஆமேன். புலம்பல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனம். ஆமென். ஆமென். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வாசிக்க வேண்டும். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. ஏன் தீர்ந்து போகவில்லை என்று சொன்னால், அதனால தான் ரோமேர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கு கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆமன் பாரதர்களே. அதனால தான் இங்கே 23ஆம் வசனத்தில் புலம்பல் 3:23 வாசிக்க கேட்போம். காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நிறுத்தி வாசிங்க. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். காலைதோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நேற்று வரை நாம் எப்படி இருந்தோம் அது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எந்த பாவ வாழ்க்கையில் இருந்தோம், எந்த சிந்தனையில் இருந்தோம், எப்படி இருந்தோம், இந்த ப்ரேயரில் வந்து உட்கார வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்க்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறியாத ஒன்றும் கிடையாது. அவருடைய சமூகத்தில் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? புலம்பல் 3:40 நம் வழிகளை ஆய்ந்தறிய வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய வழிகளை ஆய்ந்தறிய வேண்டும். நேற்று நான் எப்படி இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், நைட்டு எப்படி இருந்தேன், காலையில் எழுந்த வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர் சமூகத்தில் நான் எப்படி இருக்கேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன். ஆமென். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில். ஆண்டவரின் பேரன்பு ஒரு நாளும் முடிவுறுவதில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போவதில்லை. அதனால தான் சொல்கிறார் கடவுள். 5ஆம் வசனம் ரோமர் 2:5, உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. இல்லையா?
அல்லேலூயா. கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ரோமர் 2:6 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. புலம்பல் 3:24 வாசிக்க கேட்போம். தொடர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கிறது, எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரே என் பங்கு என்று எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை. ஆமென். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். இப்போ நம்முடைய வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவருடைய திரும்புவோம். புலம்பல் 3:41 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஆமென். விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ சங்கீதம் 112:1 என்ன சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். 112:1 கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள், அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 111:1 என்ன சொல்கிறது, நாம் ஆண்டவரை எப்படி போற்ற வேண்டும். அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்து. உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. கொஞ்சம் மைக்கை எடுத்து மேலே வைங்க, ஃபோனை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு வாசிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவான சவுண்டு வரும். இது எங்கோ ஒரு பாதாளத்திலேருந்து வர மாதிரி இருக்குது. சற்று இந்த கூகுள் அந்த ஃபோனை கொஞ்சம் மைக்கை மேலே வச்சு கையில் வச்சு வாசிட்டு போகலாம். மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 111:1. அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்கள் மன்றத்திலும் சபை, இந்த திருசபை, குட்டி சபை, இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜபக்குழு என்ற ஆவியானவருடைய இந்த திருச்சபை. அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். உள்ளத்தில் பகை, வர்மம், கோபம், அகங்காரம், விட்டு கொடுக்காத நிலை, விருப்பு, வைராக்கியம் எல்லாத்தையும் உள்ள மூட்டை கட்டி வச்சுட்டு இருந்தா ஆண்டவருக்கு எப்படி நீ வாயை திறந்து நன்றி செலுத்த முடியுமா? மூட்டை உள்ளே கிடக்குது. அதெல்லாம் தூக்கி ஒரு மூட்டை கட்டி ஒரு பக்கத்தில் வச்சுருங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் அழுகாது. உங்கள் சுமைகளை அவருடைய சுமையில் போட்டுருங்க, அவருடைய தோள் மேலே போட்டுரு. அல்லேலூயா.
அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 107:1, கடவுளுடைய கருணையை நாம் புகழ வேண்டும். சங்கீதம் 107:1, ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். ஆமென். ஆமென். என்றென்றும் உள்ளது அவரது அவரது பேரன்பு. ஆமென். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதுதான் சங்கீதம் 106:1 சொல்லுது, அல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். ஆமென். சங்கீதம் 105:1 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவர்தம் செயல்களை, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. சங்கீதம் 105:2 சொல்லுகிறது, அவருக்கு பாடல் பாடுங்கள். வாசிக்க கேட்போம். அவர் ஆமென். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அல்லேலூயா. 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 அடுத்த வசனம், 3ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்கிறது, அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆமென். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிக்கும். அல்லேலூயா. 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 4ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்கிறது, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருடைய திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஒவ்வொரு நாளும் இடையராது நாட வேண்டும். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றின்னு சொல்லி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் போல உம்மை போல இல்லப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அதனால்தான் சங்கீதம் 105:5 வாசிக்க கேட்போமா? அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்
செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். இப்படி தான் வாசிக்கணும், இப்படி தான் வாசிக்கணும் தேவ பிள்ளைகளே. ஓடாதீங்க 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 ஓடாதீங்க. ஓடுறோம். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். குதிரை ஓடுற வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் செய்த வியத்தகு செயல்களை முதல்ல நினைச்சு பாருங்க. அவர் செய்த, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே சொல்லி. அதனால தான் சங்கீதம் 103:1 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? என் உயிரே, ஆமென், என் உயிரே, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் முழு உள்ளமே, என் உசுரே ஆண்டவரை போற்றிடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. 2ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. சங்கீதம் 103:2, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை, கனிவான செயல்களை அனைத்தையும் நாம் மறந்து விடுகிறோம். 3-4 வசனங்களை வேறு ஒருவர் வாசிக்கலாம் உரத்த குரலில். 3-4 வசனங்கள். ஆமென். ஆமென். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். இப்படி தான் வாசிக்கணும் தேவஜனமே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். பிரித்து அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். தொடர்ந்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆமென், ஆமென், ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குணமாக்கினார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குணமாக்கினார்.